Good morning students. So we have learned about in the chapter 5 how to open a Python and what are the two modes of creating it, and input function, print function, and then we have seen the tokens of Python and the data types. Okay, just I am going to give a overview of this. So first in Python ங்கிறது நம்ம போன வருஷம் படிச்ச C++ language மாதிரியே இப்போ Pythonங்கிற ஒரு நியூ லாங்குவேஜ் நீங்க படிக்க போறீங்க. ஓகேவா? ஸோ இந்த பைத்தான் லாங்குவேஜை ரெண்டு விதமாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று வந்து இன்டர்மீடியேட் மோட் and the next one script mode. ஒன்று இன்டர்மீடியேட் மோட், another one script mode. இன்டர்மீடியேட் மோடில் வந்து நீங்கள் ஓப்பன் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் ஃபைலில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனீங்கன்னா என்ன வரும், பைத்தான்ங்கிறது இருக்கும். அதில் பைத்தான் ஐடில்ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பைத்தான் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். அதில் வந்து 3 greater than சிம்பிள் இருக்கும். சரியா? இப்படி 3 greater than சிம்பிளுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈச் அண்ட் எவ்ரி பைத்தான் கமெண்ட் வில் பி கிவன். ஒவ்வொரு பைத்தான் கமெண்டே நீங்கள் இந்த 3 greater than சிம்பிளுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்கே இன்டர்மீடியேட் மோடில் என்னென்னா நீங்கள் என்னென்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ இட் வில் பி டிஸ்பிளேட் இமீடியட்லி. இப்போ பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைனில் அது என்ன பிரிண்ட்டுங்கிறது பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ பட் இந்த ஸ்கிரிப்ட் மோட் அப்படிங்கிறது நீங்கள் ஃபைலில் போய் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா, இன்டர்மீடியேட் மோடுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஃபைல்னு ஒரு மெனு இருக்கும், அதில் போய் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் மோட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஸ்கிரிப்ட் மோடில் என்னென்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நார்மலாக நோட் பேட்லேயோ வேர்ட் பேட்லேயோ எப்படி டைப் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பிளாங்க் ஒயிட் ஸ்க்ரீனாக தான் இருக்கும். இந்த ப்ராம்ப்ட் இருக்காது. அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் ப்ரோக்ராமை வரிசையாக டைப் பண்ணிட்டு வரலாம். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி உங்கள் நோட் பேட் ஃபைலில் சேவ் பண்ணுவீங்களோ வேர்ட் பேட் ஃபைலில் சேவ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி ஃபைலில் போய் சேவ்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா சேவஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். சேவஸ் டயலாக் பாக்ஸில் போய் நீங்கள் உங்கள் ஃபைல் நேமை கொடுப்பீங்க. பைத்தான் ஃபைலில் ஐடியில் தான் சேவ் ஆகும். ஸோ அதனால் .pyங்கிற எக்ஸ்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். இல்லைன்னா பைத்தானுக்கு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் என்னது .py. ஓகே? ஸோ ஸ்கிரிப்ட் மோடில் போனீங்கன்னா ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கும். நார்மலாக நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் டைப் பண்ணி ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிட்டு அதிலே ஒரு ரன் மெனு இருக்கும், அதில் போய் ரன் மாடியூல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரன் பண்ணலாம். இல்லை ஷார்ட்கட் கீ வந்து F5. ஓகேவா? ஷார்ட்கட் கீ வந்து என்னது, F5 ஃபார் ரன்னிங் த ப்ரோக்ராம் விச் இஸ் கிவன் இன் த ஸ்கிரிப்ட் மோட். ஓகே? ஸோ ரெண்டு டைப்பாக நம்ம என்ன பண்ணலாம், பைத்தான் ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம். ஒன்று இன்டர்மீடியேட் மோட் and another one script mode. Okay? And the next we have learned two types of function, input function and ஒன்று பார்த்தோம், இன்னொன்று என்னது print function. இந்த ரெண்டும் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த சாப்டர் தெரியாமல் நீங்கள் ஃபுல் பைத்தான் போகிறது நீங்கள் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஸோ பி கிளியர் வித் திஸ் சாப்டர். இந்த சாப்டரில் எப்படி ஓப்பன் பண்ணணும், என்னென்ன பேசிக் டோக்கன்ஸ் இன் பைத்தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் ஃபங்க்ஷன் அண்ட் தென் print function. ஸோ இன்புட் ஃபங்க்ஷனுங்கிறது ரன் மோடில் நீங்கள் இன்புட் வாங்குது. என்டர் த நம்பர் அப்படின்னு நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அப்போ என்டர் த நம்பர் அது நான் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது அது என்கிட்ட கேட்கும். அப்போ நான் என்ன கொடுப்பேன், ஒரு வேல்யூ கொடுப்பேன். ஸோ ரன் மோடில் வேல்யூ வாங்கணும் அப்படின்னா யூ வில் பி யூஸிங் த இன்புட் ஃபங்க்ஷன். இல்லை ஒரு லைனையோ ஒரு வேர்டையோ ஒரு வேல்யூவையோ இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் அதை என்ன பண்ணுவீங்க, பிரிண்ட் ஃபங்க்ஷனில் கொடுப்பீங்க. சரியா? ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், இன்புட் ஃபங்க்ஷன் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனை வந்து எப்படி பிரிண்ட் பண்ணுவோம் அப்படின்னா, பிரிண்ட்டுங்கிறது கீவேர்டு, அந்த வேர்டை அப்படி தான் எழுதணும். பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ வாட் எவர் யூ ஆர் கிவிங், ஸ்பேஸ் வச்சு கொடுத்தாலும் சரி ஸ்பேஸ் இல்லாமல் கொடுத்தாலும் சரி நீங்கள் எப்படி டைப் பண்ணுறீங்களோ அது அப்படி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷன் இட் இஸ் என்க்ளோஸ் வித்தின் ப்ராக்கெட்ஸ் அண்ட் என்க்ளோஸ் வித்தின் த டபுள் கோட்ஸ். ப்ராக்கெட்டுக்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே நீங்கள் வேர்ட் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ தான் என்ன பண்ணுவீங்க, பிரிண்ட் ஃபங்க்ஷனில் என்ன கொடுக்குறீங்களோ அது பிரிண்ட் ஆகும். இஃப் சப்போஸ் நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு அடுத்த லைனில் பிரிண்ட் ஏ அப்படின்னு அந்த வேரியபிளை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் என்ன வரும், ஜஸ்ட் அந்த ஏல இருக்கிற 10ங்கிற வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்போ நான் அங்கே என்ன பிரிண்ட் பண்ணுறேன், ஐ எம் பிரிண்டிங் த வேரியபிள். ஓகேவா? ஐ எம் பிரிண்டிங் த வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ string or if you want to give a sentence it must be enclosed within double quotes, or if you want to print a particular value, ஒரு வேல்யூ மட்டும் பிரிண்ட் ஆகணும், அந்த வேல்யூ எந்த வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்தா போதும், அந்த வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆயிடும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் கம்பைன் பண்ணியும் கொடுக்கலாம். the value of x கமான்னா x வேல்யூ பிரிண்ட் ஆகணும் and
the value of y அந்த சென்டென்ஸ் வேணா அந்த சென்டென்ஸை டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துட்டு அதுக்கப்புறம் yங்கிற வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ print statement is used for printing the particular sentence, a word or a variable or combination of both variable and sentence. So I am giving an example. Print, let us have a program. So a is equal to 10, b is equal to 15. See, just I am adding two numbers, c is equal to a plus b. Now I am giving the print statement. Print value of a is. So this must be printed as such. So I am giving it in double quotes. இது அப்படியே எனக்கு print ஆகணும். அதனால இதை எதுக்குள்ள கொடுக்குறேன்? டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்குறேன். கமா கொடுக்கணும். ஒவ்வொரு செப்பரேட் பண்ணும்போது ஒரு சென்டென்ஸையும் ஒரு வேரியபிளையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா கொடுக்கணும். ஸோ கமா கொடுத்துட்டு எனக்கு எந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும்? ஏ. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அதில் என்ன கொடுக்குறேன்? எனக்கு வேல்யூ ஆஃப் பி வேணும். ஸோ வேல்யூ ஆஃப் பி இஸ் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். அதனால் அந்த டபுள் கோட்ஸ்குள்ள அப்படியே கொடுத்துட்டு கமா பின்னு கொடுத்து அந்த பியில் என்ன வேல்யூ இருக்குது 15ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் என்ன கொடுக்குறேன்? ஐ எம் கிவிங் வேல்யூ ஆஃப் சி இஸ். ஸோ நவ் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஆடட் அண்ட் த added value is saved in the variable c. So comma c. So now what will be the output of this program? So a is equal to 10, the value 10 is assigned to the variable a, the value 15 is assigned to the variable b. So a ல 10ங்கிற வேல்யூ இருக்கு, b ல 15 சேவ் ஆயிருக்கு. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி c ல இருக்கும். ஸோ இப்போ a ல என்ன வேல்யூ இருக்கு? 10, b 15, c ல 25. இப்போ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு? வேல்யூ ஆஃப் a is. ஸோ வேல்யூ ஆஃப் a is, கமா கொடுத்து a 10. And next print statement, value of b is 15. And the last one, value of c is 25. Clear? Okay. So this one, how we have printed a statement with a statement comma a variable. So this is the way we have to use the print statement. So if you want to print a particular word or a character or the sentence, it must be enclosed within double quotes. Okay? So we have seen எப்படி intermediate open பண்ணனும், எப்படி script mode open பண்ணனும், and then input function, print function பார்த்திருக்கோம். Next நம்ம பார்க்க போறது input function. So input function எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிருக்கேன். It is used for getting data or values in the run mode. So input functionக்கு ஒரு syntax உண்டு. So input prompt string. Okay, so variable is equal to input. So அங்க எப்படி printங்கிறது keyword, அதே மாதிரி இங்க inputங்கிறது keyword. inputங்கிற வேர்ட் அப்படியே கொடுத்து bracket குள்ள நீங்க என்ன string கொடுக்குறீங்களோ அந்த string அப்படி என்னவாகும்? prompt string கொடுத்தீங்கன்னா enter a number னு கொடுத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுப்பீங்க. அந்த நம்பர் டைரக்ட்டா வேரியபிள் என்ன வேரியபிள்ல கொடுத்துட்டீங்களோ அந்த வேரியபிளை போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகே, so example a is equal to input. so stringங்கனால டபுள் கோட்ஸ்ல கொடுக்கிறேன். enter your name. அப்ப என்ன கேக்கும்? next எனக்கு enter your name னு கேக்கும். இங்க I will be giving my name. okay, so இத வந்து a is equal to input enter your name னு கேட்டிருக்கேன். அப்ப run modeல எனக்கு enter your name னு கேக்கும். நான் just என்ன நேமோ அத நான் கொடுப்பேன். அந்த நேம் டைரக்ட்டா எந்த வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும்? ஏங்கிற வேரியபிளை போய் ஸ்டோர் ஆயிடும். சரியா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் நேம். இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நேம் கொடுக்கலாம், சப்ஜெக்ட் கொடுக்கலாம், என்ன நீங்கள் கொடுக்குறீங்க அதுதான் அக்செப்ட் பண்ணும். இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நம்பர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த இன்ட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இன்ட், நீங்கள் வாங்குகிற நம்பரை இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணும். ஸோ இன்ட், அதுக்கப்புறம் ஒரு ப்ராக்கெட் and then input and then enter first number, then double bracket. okay, so input enter first numberங்கிறது நார்மலா நம்ம யூஸ் பண்ற input function. அத திருப்பி நம்ம நம்பர் வாங்குறோம்ங்கிறதுனால நான் அதை என்ன பண்றேன்? இன்டிஜரா கன்வெர்ட் பண்றேன். ஏன்னா அதுல string தான் ஸ்டோர் ஆயிருக்கும். அது can accept only string values, but I want to convert into integer, so I am using integer. so I will be using for int one open bracket, so it should be closed. ஓகேவா? இங்க என்ன கேக்கும்?
என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர்னு கேட்கும். நான் ஒரு நம்பர் கொடுப்பேன். ஸோ 25 நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த 25ங்கிறது எந்த வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும்? ஏயோ இல்லைனா 1ங்கிற ஃபஸ்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். சரியா? ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு கேரக்டரோ இல்லை ஒரு வேர்டோ வாங்குறீங்கன்னா ஜஸ்ட் இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் நம்பர் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணணும், இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன கீவேர்ட் கொடுக்கணும்? INT and then open bracket input enter and first number and then 2 close brackets. Okay, as you are having 2 open brackets it should be closed. சரியா? இப்போ எப்படி ரன் மோடில் ஒரு நம்பர் வாங்குறதுன்னு தெரியும், எப்படி ஒரு கேரக்டர் ஆர் வேர்டு வாங்குறதுங்கிறது தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன பார்த்தோம்? and then we have seen about what is comment line. comment line என்னது? இப்போ வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஏதோ ப்ரோக்ராம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டீங்க, இன்னொருத்தர் வந்து அந்த ப்ரோக்ராம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராம் யார் என்ன பண்ணியிருக்காங்க, எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ யூ மை பி கிவிங் சம் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் தட் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் பற்றி ஏதாவது சொல்லணும், இல்லை அந்த ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற பர்டிகுலர் ஒரு லைனை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் லைனில் கொடுப்போம். அந்த கமெண்ட் லைன் வந்து இட் இஸ் நாட் பி ப்ராசஸ் பை த ப்ராசஸர். அதாவது பைத்தான் கோட் வந்து அந்த கமெண்ட் லைனை என்னது ப்ராசஸ் பண்ணாது, இட் வில் நாட் கன்சிடர். ஓகேவா? ஸோ அதை எப்படி கொடுப்போம்? ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுப்போம். சரியா? ஸோ ஒரு லைன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை சிங்கிள் லைனாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டார்ட் ஹேஷ் லைன் கொடுத்துட்டு அந்த ஒரே லைனில் முடிஞ்சிடும்னா ஹேஷ்டேக் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். ஹேஷ்ன்னு போட்டுட்டு அந்த லைனுக்குள்ளே திஸ் ப்ரோக்ராம் இஸ் அபவுட் ஆடிங் 2 numbers அப்படி கொடுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த என்டையர் ப்ரோக்ராம் பற்றி ஒரு 3 lines or 4 lines டைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் must be the hashtag and ending must be also be a hashtag. ஓகேவா? ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஹேஷ்டேகும், லாஸ்ட்டில் நீங்கள் எங்கே முடிக்கிறீங்களோ அங்கே ஒரு ஹேஷ் சிம்பிளும் போட்டுடணும். அப்போ எங்கேருந்து எங்கே வரைக்கும் 2 ஹேஷ் சிம்பிள் இருக்கோ அதுக்கு நடுவில் இருக்கிறத எந்த லைனையும் அது என்ன பண்ணாது? ப்ராசஸ் பண்ணாது. சரியா? ஸோ சிங்கிள் லைனாக ஸ்டார்டிங் ஒரே ஒரு ஹேஷ் சிம்பிள், மல்டி லைனாக ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் 2 ஹேஷ் சிம்பிள். சரியா? and the last one indentation. ஸோ இன்டென்டேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? C++லலாம் ஒரு ஃபார் லூப் போட்டிங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ். அப்போ அந்த 2 கர்லி பிரேஸ்க்கு நடுவில் இருக்கிற சென்டென்ஸ் தான் இந்த ஃபார் பிளாக் சம்மந்தப்பட்ட சென்டென்ஸ். அதே மாதிரி இஃப் பிளாக்குக்கு ஒரு ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் போடுவோம். இங்கே வந்து அதே மாதிரி எந்த சிம்பிளும் டினோட் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக இன்டென்டேஷனுங்கிறத ஃபாலோ பண்ணுவோம். இன்டென்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த ஸ்பேஸில் இருக்குன்னா அடுத்து ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி நான் அடுத்த ஃபார் லூப்பாக ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார்னு இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நவ் ஐ எம் ஹேவிங் அ ஃபார் லூப் ஹியர். அந்த ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கிற வேண்டிய 4 ஸ்டேட்மெண்ட்டு ஒரு 4 ஸ்பேஸ் தள்ளி இருக்குன்னா அது எல்லாமே 4 ஸ்பேஸ் தள்ளி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் ஃபார் லூப்புக்குள்ள ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பைத்தான் கோடுக்கு புரியும். ஓகேவா? ஸோ தட் இஸ் த மெயின் ஒன் யூ ஹாவ் டு ஃபாலோ இன் பைத்தான் ப்ரோக்ராம் இஸ் இன்டென்டேஷன். இந்த ஸ்பேஸை நீங்கள் எங்கே ஆரம்பிக்கிறீங்க, கொஞ்சம் ஒரு ஸ்பேஸ் தள்ளி போனோன்னா அர்த்தம் மாறிடும். சரியா? அது வேறு பிளாக்குக்கு போன மாதிரி ஆயிடும். ஸோ இன்டென்டேஷன் இஸ் த மெயின் ஒன் யூ ஹாவ் டு ஃபாலோ இன் பைத்தான் கோட். ஓகே, and next we are going to see about tokens in Python. So what are the tokens in Python? So first one, identifier, keyword, operators, delimiters and literals. சரியா? tokens in Python there are 5 tokens: identifiers, keywords, operators, delimiters and literals. So you have seen this. identifier na enadhu variable da nama identifier nu solluvom. ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் ஐடென்டிஃபையர். ஓகே, a is equal to 10 அப்படின்னா 10ங்கிற வேல்யூ எதில் ஸ்டோர் ஆயிருக்கு? ஏங்கிறதுல ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அந்த வேல்யூ 10ங்கிற ஒரு வேல்யூக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ தட் வை இட்ஸ் நேம்ட் அஸ் ஐடென்டிஃபையர். ஸோ அந்த வேரியபிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணுறதுக்கு சில ரூல்ஸ் உண்டு. ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும், நம்பர்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஓகேவா? 0 to 9 ஏதாவது நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம், இல்லை ஆல்ஃபபெட்ஸில் ஸ்டார்ட் ஆகலாம். அண்ட் தென் தேர் ஷுட் நாட் பி எனி கீவேர்ட்ஸ். இந்த இன்புட், இஃப், ஃபார், பிரிண்ட் அந்த மாதிரி எந்த கீவேர்ட்ஸும் இருக்கக்கூடாது.
சில ஸ்பெஷல் சிம்பிள் மட்டும்தான் அலோவ் பண்ணணும், ஸ்பெஷல் சிம்பிளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் ஆல் த rules for forming an identifier. Okay, and the next one keyword. So keywordங்கிறது பைத்தான் கோடில் இந்த வேர்ட் இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும்னு அவங்க பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ the keyword must be used for that purpose only. We should not use it as a identifier name or class name or anything. Okay, and the next one operators. So operatorsல 5 types of operators எல்லா லாங்குவேஜ்லையும் உள்ள மாதிரி தான் இதுலேயும் பார்த்துருக்கோம். arithmetic operator, plus, minus, star, slash, and the one you will be learning the new one modulo. ஓகேவா? மாடுலோங்கிறது ரிமைண்டர் கொடுக்கும் அண்ட் 2 டபுள் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுக்கும், அது எக்ஸ்போனன்ட் வேல்யூ கொடுக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் டிவிஷன் வேல்யூ கொடுக்கும். 2 ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் த ஃப்ளோர் டிவிஷன் வேல்யூ. ஸோ ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் ஸ்லாஷ் மாடுலோ அண்ட் ஃப்ளோர் டிவிஷன். அண்ட் நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் ஆர் கம்பேரிஷன் ஆப்ரேட்டர். ஸோ கம்பேரிஷனால் லெஸ் தேன், இதை விட இது லெஸ்ஸா, இதை விட இது கிரேட்டரா, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இதெல்லாம் கம்பேரிசன் ஆர் relational operators. And then logical operators la and or not, 3 types of operators, logical operators. And then and na enadhu rendu condition true ah irukanum, or na edavadhu one true ah or condition fulfill ah irundha podum, and not na the negative part, true means false, false means true. And the next one we have learnt about the assignment operator, plus equal to, minus equal to, star equal to. நீங்கள் arithmetic operator என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்களோ அது பக்கத்தில் ஒரு ஈக்குவல் டு போட்டு யூஸ் பண்ணுறதா என்னது அசைன்மெண்ட் arithmetic operator. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு டெர்னரி ஆப்ரேட்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ டெர்னரி ஆப்ரேட்டரே எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிற மாதிரி தான், பட் இதில் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ஸோ இட் வில் பி கிவிங் ஒன் ட்ரூ கண்டிஷன், ஒரு ட்ரூ, அப்புறம் ஒரு கண்டிஷன், அப்புறம் ஃபால்ஸ் வேல்யூ. ட்ரூவாக இருந்துச்சுன்னா மொதல் வேல்யூ, அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வேல்யூ. சரியா? ஸோ தீஸ் ஆர் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், டெர்னரி ஆப்ரேட்டர்ஸ், அண்ட் தென் யூ வில் பி லிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் before delimiters. So what is delimiters? So நம்ம இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சிம்பிள்ஸ், ஸ்கொயர் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட். இந்த இன்புட்டுக்கு யூஸ் பண்ணுறோம்ல, ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணால் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட், அப்பாஸ்ட்ரஃபி, கமா, டபுள் கோட், சிங்கிள் கோட்ஸ், ட்ரிபிள் கோட்ஸ், இது எல்லாமே என்னது டெலிமீட்டர்ஸ். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் லிட்ரல்ஸ். ஸோ வாட் யூ மீன் பை லிட்ரல்ஸ்? ஸோ இந்த டெலிமீட்டர்ஸ் எல்லாமே ஒரு பேக் ஸ்லாஷ் கொடுத்து யூஸ் பண்ணுவோம். பேக் ஸ்லாஷ் அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்தீங்கன்னா அந்த அப்பாஸ்ட்ரஃபி வந்து அதில் பிரிண்ட் ஆகும். நீங்கள் என்ன சிம்பிள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இப்போது ராஜூஸ் அப்படின்னா ராஜு அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போடுவோம்ல, அந்த அப்பாஸ்ட்ரஃபிங்கிற சிம்பிள் வேணும்னா ராஜுன்னு கொடுத்துட்டு பிளாக் ஸ்லாஷ் அப்பாஸ்ட்ரஃபி கொடுத்தீங்கன்னா அந்த அப்பாஸ்ட்ரஃபி பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி என்ன சிம்பிள் வேணாலும், டபுள் கோட்ஸ் வேணுமா, சிங்கிள் கோட்ஸ் வேணுமா, ட்ரிபிள் கோட்ஸ் வேணுமா, என்ன வேணாலும் பேக் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அந்த symbol will be printed when you are printing the print statement. And the last one, literals. So there are 3 types of literals: numeric literals, string literal and boolean literal. என்ன types of literal இருக்கு? Numeric, string and boolean. Numeric literal, string literal and boolean literal. So numeric la it's used for getting the numbers. So integers வாங்கலாம், octal வாங்கலாம், hexadecimal, exponent, decimal point numbers, what all are available, you can use the numeric literals. And then string. So stringல ஒரே ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கலாம், இல்லை டபுள் கோட்ஸ்க்குள்ளேயும் கொடுக்கலாம். அப்போ சிங்கிள் கேரக்டர் ஏ மட்டும் இல்லை ஐ மட்டும் அப்படின்னா it can be given within a single quotes or it can be given within a double quotes. Okay, but you are framing a sentence. If you want to print a full sentence, then it or single line, okay, then it must be enclosed within double quotes. ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, சிங்கிள் லைன் தான் இருக்குன்னா அதை நீங்கள் எதில் ஸ்பெசிஃபை பண்ணணும்? இட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட் வித்தின் டபுள் கோட்ஸ். டபுள் கோட்ஸ்க்குள்ள தான் கொடுக்கணும். மோர் தேன் ஒன் லைன், ஒரு லைனுக்கு மேலே இருக்குன்னு சொன்னால், மெனி லைன்ஸ் இருக்குன்னு சொன்னால் மட்டும் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை வித்தின் ட்ரிபிள் கோட்ஸ். ட்ரிபிள் கோட்ஸ்க்குள்ள ஸ்பெசிஃபை பண்ணணும். சரியா? ஸோ ஒரு கேரக்டர்னா சிங்கிள் கோட்ஸ், ஒரு லைன்னா டபுள் கோட்ஸ், மோர் தேன் ஒன் லைன்னா ட்ரிபிள் கோட்ஸ். ஓகே, and the last one boolean, so it gives the value true or false. Okay, so these are the 5 tokens in Python: identifier, keyword, operators, delimiters and literals. And the last topic of this chapter is data types. Okay, so last heading of this chapter is data types. டேட்டா டைப்னா என்ன? நம்ம ஒவ்வொரு டேட்டா கொடுப்போம். நம்ம கொடுக்குற டேட்டா நம்பராக இருக்கும், இல்லை ஒரு வேர்டாக இருக்கும், இல்லை ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டாவை பொறுத்து தான் அந்த வேரியபிள் என்ன டைப் ஆஃப்
வேல்யூவை வாங்கும் இல்லை பிரிண்ட் பண்ணுங்க டிசைட் ஆகும். ஸோ தட் ஒன் இஸ் given as a data type. இங்கே பைத்தான் நம்ம data type maximum we won't mention, but என்னது there are 3 types of data types. So the first one is numeric, second one is string, and the third one is boolean. So numericல நீங்கள் பைனரி வாங்கணும்னா ஓவோட ஸ்டார்ட் பண்ணணும். பைனரினா இதில் ஸ்டார்ட் பண்ணணும் ஓ. ஆக்டல்னா ஓ, ஓஎக்ஸ்னா என்ன பண்ணுவீங்க ஹெக்ஸாடெசிமல், அண்ட் எல்னா லார்ஜ் டெசிமல். ஸோ ஆக்டல் நம்பர்னா 0 to 7 வாங்குறீங்கன்னா இட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட் வித் ஃபர்ஸ்ட் as ஓ. ஹெக்ஸாடெசிமல் A5 அதே மாதிரி நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஓஎக்ஸ். அண்ட் தென் கேபிட்டல் எல்லுங்கிறது லார்ஜ் டெசிமல்ங்கிறது நிறைய பெரிய வேல்யூவாக வரும் அப்படின்னா எல் கொடுக்கும். ஓகேவா? இந்த ஓவும் ஓஎக்ஸும் ஒரு நம்பருக்கு முன்னாடி கொடுக்கணும், எல்லுங்கிறது ஒரு நம்பருக்கு அப்புறம் கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி எல் வந்து கேபிட்டல் எல்லில் மட்டும்தான் ஸ்பெசிஃபை பண்ணணும். எல்லுன்னு ஒரு பெரிய நம்பர் வரும் அதில் அப்படின்னா அந்த ஒரு வேல்யூ கொடுத்து அப்புறம் ஒரு எல் கொடுக்கும்போது கேபிட்டல் எல் தான் கொடுக்கணுமே தவிர ஸ்மால் எல் கொடுக்கக்கூடாது. ஆனால் இந்த ஓக்கும் ஓஎக்ஸுக்கும் நீங்கள் ஸ்மால் ஓனானும் கொடுக்கலாம், இல்லை கேபிட்டல் ஓனானும் கொடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் நான் சொன்ன மாதிரி தான், ஒரு கேரக்டர்னா சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ், ஒரு லைன்னா வித்தின் டபுள் கோட்ஸ், and more than one line means is specified within triple quotes. The boolean the same, true or false. இப்போ A is equal to true na B is equal to false வச்சுக்கலாம், either A or B, whatever you want you can print. So these are the topics we have learnt in the chapter 5. So chapter 5ல நீங்கள் என்னெல்லாம் பார்த்தீங்களோ அதை ஒரு ஓவர்வியூவாக தான் இந்த வியூவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இன்டர்மீடியட் மோட், ஸ்கிரிப்ட் மோட், input function, print function, tokens in Python, and then the data types. Thank you students.